Shiva 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 Shiva. நாமக்கல் மாவட்ட ஜோதிட கருத்தரங்கம் ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த நாமக்கல் மாவட்ட மாதாந்திர கருத்தரங்கத்தில் சுகநாடியில் பற்றி பேச அழைத்த சத்திகுரு அவர்களுக்கும் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஏனைய ஜோதிட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இது திருக்கணிதம் தான் போட்டுக்கிறோம். இது அண்ணாப்பாடாச்சிகளாக திருக்கணிதம், வாக்கியம் இல்லை. நான் சிலது வாக்கியமும் திருக்கணிதம் ஒரே மாதிரியே வருது நிறைய இடத்துல நான் போட்டிருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் இது திருக்கணிதம் தான். இந்த ஜாதகம் கோயிலில் போட்டிருக்கிறேன். அது தெரியுதான்னு பாருங்க. தெரியலனா கூட ஒரு தடவை சொல்லிடுறேன். நீங்களும் நோட் போட்டு எழுதிக்கலாம். இல்லைன்னா நாளைக்கு காலையில் யூடியூப் சேனலில் போட்டு பார்த்துக்கலாம். 5/9/1976 8:32 PM கோயம்புத்தூர்ல பிறந்திருக்கிறார். போட்டுங்க. மீன லக்கணம். லக்கணத்துக்கு 2ல் கேது மாந்தி, 3ல் குரு, 5ல் சனி, 6ல் சூரியன், 7ல் புதன், சுக்கிரன், செவ்வாய், 8ல் ராகு, 11ல் சந்திரன். இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் அதே மீன லக்கணம். லக்கணத்துல குரு, மேஷத்துல சுக்கிரன், ரிஷபத்துல சந்திரன், புதன், செவ்வாய், கடகத்துல கேது, கன்னியில சூரியன் மாந்தி, தனுசுல சனி பகவான், மகரத்துல ராகு. பிறந்த காலத்துல சந்திரன் திசை 5 வருஷம் 4 மாதம் 14 நாள். இப்ப நடப்பு சனி திசை சனி புத்தி. நடப்பு சனி திசை சனி புத்தி. இவரு எனக்கு போன் பண்ணோன்னா நான் பேசினேன். ஒரு ஜாதகம் பார்க்கணுங்க, எனக்கு ஜாதகம் ஒன்று பார்த்து சொல்லுங்க அப்படின்னாரு. அனுப்பி விடுங்க, பார்க்குறேன் அப்படின்னேன். அனுப்பி விடுங்க, நான் ஜாதகம் பார்க்குறேன்னு. ஜாதகம் பார்த்துட்டு அதில் சொன்னான். அந்த என்னென்ன சொன்னாங்கிறதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். உனக்கு ஜாதகத்துக்கு உனக்கு ரெண்டு மனைவியான்னு கேட்டேன். உனக்கு 2 மனைவியா? ஆமா. முதல் மனைவி ருதே ஆயிருக்காது, கல்யாணம் பண்ணிருப்பேன், ருதா இருக்காது. அந்த மனைவி ருதா ஆகல, இன்னுமே ருதா ஆகல. அதுக்கு குழந்தை குட்டிகளாம் எதுவும் இருக்காது. 2வது ஒரு மனைவி கல்யாணம் பண்ணி ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பையனை அந்த முதல் மனைவி கிட்ட கொடுத்து வளர்த்துறியான்னு கேட்டா ஆமாண்ண. அப்படி ஆமாங்க அப்படின்னு. சரி, இப்ப இது திசாபுத்தி தான் சத்தி சொன்னாரு. திசாபுத்தி தான் சொன்னாரு. திசாபுத்தி இல்லாத நிறைய ஜோதிஷம் சொல்லலாம். நல்லா எழுதிங்க. கேதுக்கு 6/8 சுக்கிரன் நேசமாக இருந்தால் ஒரு ஆணோட ஜாதகத்தில் இருந்தால் ஆயிரக்கணக்கான பெண்களை மணந்து கொள்வார். இது திசபுத்தி வேண்டாங்க. நான் கேட்டேன், உனக்கு கல்யாணம் 2 இருந்தாலும் இந்த மாதிரி உனக்கு எண்ணற்ற பெண்கள் தொடர்பு இருக்கும், எண்ணற்ற பெண்களோட நீ இருந்துக்கலானே. அது 500க்கு மேல போயிடுச்சுங்க. அது ஏகப்பட்டது அப்படின்னு. இன்னொரு அதை சொல்லிடுறேன். இவரு நான் சொன்னதப்பா இதை மட்டும் வச்சுக்கிட்டேன். கேதுக்கு 6/8 சுக்கிரன் பகை நேசமாக இருந்தால் எண்ணற்ற பெண்களை மணப்பார். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம சகோதரிகளா இருக்கிறாங்க, நிறைய ஓப்பனா சொல்ல முடியாது. இதை ஒரு பாயிண்ட் அதை வச்சுக்கிட்டு பள்ளி போய்க்கிறார். அங்க ஒரு 10க்கு 16ல ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்க. ஜாதகம் பார்த்து ஒருத்தர் இது போய் நின்னாராம். என்னன்னு ஜாதகம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்க போவோம் அப்படியா. சரி, நான் பள்ளிக்கு மலைக்கு மேல போயிட்டு ஃப்ரீயாக பாத்துக்கிறான் அப்படியா. பார்த்தா அப்பயுமே 4-5 பேர் இருந்தாங்களாம். உனக்கெல்லாம் ஜாதகம் பார்க்க முடியாது போனேன் அப்படியா. அதுமேல சரி நான் உட்காந்து உன்கிட்ட பார்த்து போறேன் சொல்லி உட்காந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போய் பார்த்தாராம். அவரு இவருக்கு சம்பந்தம் இல்லாத சொல்றீங்க. சரி, ஓன் ஜாதத்தை கொடு அப்படின்னு கேட்டாரையாம். அதே போல அவர் கும்பத்துல கேது, கண்ணியில சுக்கரன். அந்த ஜோசியக்கார கேட்டாராம், உனக்கு 100கணக்கான பெண்கள் ஒரு தொடர்பு இருக்கும், உனக்கு நிறைய கல்யாணம் பண்ணு கேட்டாராம். அவர் எந்திரிச்சுட்டான் ஜோசியக்கார். நான் ஜோசியக்காரன், எனக்கே அந்த விதி தெரியல, ஆனா என் நிலையில அப்படித்தான் இருக்கிறேன். அந்த விதி மட்டும் சொல்லி கொடு, உனக்கு நான் ஜோசியம் பாக்குறேன் அப்படியா. இந்த இதெல்லாம் சொல்லி தர மாட்டேன் அப்படின்ட்டாரு. இந்த கேதுக்கு 6/8 சுக்கிரன். இப்ப மேஷத்துல இருந்தா சுக்கிரன் 6ல, இங்க இருந்தா 8ல. இந்த விதி திசபுத்திலாம் இல்லாத பார்க்கலாம். இது மாரி ஆயிரக்கணக்கான விதிமுறை இருக்குது.
திசபுத்தி இல்லாம சொல்லக்கூடிய விதிமுறை இருக்குது நிறைய. அப்ப இவர் வந்து நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இதெல்லாம் சொன்னார், மேல இப்படிதான் நடக்குது, நான் என்ன தொழில் செய்யணும்னு கேட்டார். நீ வந்து வருங்கால இப்ப ஜோதிடம் பார்த்துட்டு இருப்ப, அடுத்து சினிமாவில் நடிக்க போற அப்படின்னா. சினிமாவில் நடிப்பீங்க, நான் சொன்னதுக்கு பிறகு ஒரு 6 மாதம் கழிச்சு இப்ப 2 படம் நடிச்சுட்டார், சினிமாவில் நடிக்கிறார், படமும் நடிக்கிறார், ஜோதிடம் அருமையா ஜோதிடம் சொல்றார். அவர் இப்ப சுகர்நாடியில் தான் ஜோசியம் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறார், சுகர்நாடியில் தான் சொல்றார். அப்ப இந்த மாதிரி அவருடைய கர்மா என்னென்ன இயங்குது, என்னென்ன பேசுது, என்ன சொல்லுது அப்படிங்கிறத இத திசபுத்தி வச்சே சொல்லணும்னு இல்லை. நாடி முறையில திசபுத்தி இல்லாதே சொல்லலாம். சரி, ஏன் இந்த வந்து இவருக்கு வந்து தாரம் 2 ஆனிச்சு? அப்ப தாரம் 2 ஆகிறதுக்கு காரணம் என்ன? ஏன் அந்த மனைவிக்கு அது ருது ஆகாது, ஏஜா அட்டன் பண்ணாதே இருக்கு, இதுக்கெல்லாம் விளக்க வேணும் இல்லையா? இப்ப மிதுன லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி யாருங்க? புதன். மீன லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி புதன். ஒரு விதி இருக்குது, சந்திரன் புதனோட காலில் தான் யோகம் உண்டு. அந்த சந்திரன் ரொம்ப பிரியமா புதனுடைய காரகம் என்னவோ சந்திரனுடைய என்ன காரகமோ அள்ளி கொடுத்துட்டு வரான், நிறைய நன்மை செய்வாராம். அது புதன் சந்திரனால வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா புதனுடைய தவறான சந்திரனுடைய தவறான காரணத்தினால் புதன் பிறந்தான்னு இது நூல் சொல்லுது. அது உங்களுக்கு தெரியாது இல்ல. அந்த ஒரே காரணத்தினால புதன் சந்திரனால இருந்தாலோ சந்திரனோட சேர்ந்து இருந்தாலோ சந்திரன் பார்த்தாலும் புதனுக்கு பலன் குறைஞ்சிடும். நான் இந்த அடிப்படையில திசபுத்தி இல்லாம நிறைய சொல்லக்கூடிய வச்சுதான் நான் சொல்றேன். ஒரு ஜாதகம் பார்த்தேன், கன்னி லக்கணம் மகரத்துல வந்து சந்திரன், கன்னி லக்கணம் மகரத்துல வந்து புதன் வந்து சந்திரனால இருந்துச்சு. இப்ப 5ஆம் பாவமா உன் பையன் உன்னை அப்பான்னு கூப்பிடாதுன்னு. ஏயா எங்க பிள்ளைங்க இப்படி என்ன அப்பான்னு உன்னை அப்பான்னு கூப்பிடாதுப்பா அப்படின்னு எப்படி சொல்றேன்? உன்னை அப்பான்னு கூப்பிடாது, பேர் வச்சு கூப்பிடும், இல்ல கண்டுபிடி திட்டுனேன், பாடா போனது தான் கூப்பிடான். 10 வருஷம் ஆகுது. அது அப்படி இந்த பாயிண்ட நல்லா நோட் பண்ணிக்கணும். புதன் சந்திரகால இருந்தால் அது எந்த லக்கணத்துக்கு எந்த ஸ்தானமோ அதை கெடுத்துவிடும், அதை கெடுத்துருங்க. அப்ப 7ஆம் மீன லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியாக புதன் வந்து அது சந்திரகால இருந்ததனால் அந்த முதத்தாரத்தை கெடுத்து விட்டது. என்ன பண்ணும்? அப்ப இத நீ நோட் பண்ணும். புதன் சந்திரங்காலில் இருக்குதா, சந்திரன் புதங்காலில் இருக்குதா அப்படிங்கிறத நோட் பண்ணீங்கன்னா நம்ம அழகா சொல்லலாம். திசபுத்தி அப்பா திசபுத்தி வச்சு சொல்லிக்கலாம். ஆனா திசபுத்தி இல்லாத இந்த மாதிரி பாயிண்ட் 100கணக்கான பாயிண்ட். சரி, அப்ப 7ஆம் பாதம் இந்த பாவம் பாதிக்கப்பட்டு விட்டது, புதன் பாதிக்கப்பட்டு விட்டது. சரி, 2வது தாரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணி அதுக்கு தான் குழந்தைங்க. இப்ப இந்த 7ஆம் பாவத்துக்கு குழந்தை பார்த்துக்கு உண்டான இல்லை, அது ருது ஆகாதனால குழந்தை இல்லை. சரி, 2ஆம் பாவம் 11ஆம் பாவம் 2ஆம் பாவம். இந்த அதிபதி யாரு? சனி பகவான். இந்த சனி பகவான் யார் வீடு பெரிய இருக்கிறாங்களா? இந்த சனியும் சந்திரனும் வீடு பெரிய இருக்கிறாங்க. அப்ப சனி இங்க வந்துடும், சந்திரன் அங்க போயிடும். அப்ப 11ஆம் அதிபதி அந்த சனி என்ன காலில் இருக்கிறாரோ அது இங்க வச்சுக்கலாம். அப்ப 7ஆம் அதிபதி காலில் இருக்குது. அப்ப மறுமணம் உண்டு. இந்த மறுமணத்துக்கு இதை வந்து லக்கணமா வச்சுக்கணும். நான் எப்பவுமே ஒரு பாவத்தை ஒரு கேள்வி கேட்டா அது லக்கணம் போட்டுக்குவேன். இதை லக்கணம் போட்டா 5ஆம் பாவம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் இந்த மகர லக்கணத்துக்கு யோகாதிபதி. இந்த மகர லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். நீசமானாலும் அந்த வீட்டுல புதன் இருக்குது, அதனாலதான் குழந்தை குடிச்சிருந்தேன். அப்ப அவருக்கு 2 குழந்தைங்க. அப்ப 2 குழந்தை அவருக்கு அற்புதமா இருக்குது. அது இந்த 5, 7, 11 தொடர்பு ஆகுது இல்லையா? அப்ப அந்த குழந்தை பார்த்துக்கிட்டா அந்த முத மனைவி பையனை கேட்டு வருது, அதுதான் ரொம்ப பொத்தி பொத்தி வளர்க்குது, வளர்த்துக்கிச்சு. அடுத்தது
இவருடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும்னு கேட்டேன். 2-7-2-11 தான் பொருளாதாரம். 2ஆம் அதிபதி செவ்வாய், 11ஆம் அதிபதி சனி பகவான். இந்த செவ்வாய் யாருடைய காலில் இருக்குதுன்னா சந்திரனுடைய காலில் இருக்குது. அப்ப இந்த 2-11 இந்த 2-11 தொடர்பு சிறப்பா இருக்கும். உனக்கு வீடு அதுன்னு சொல்றாங்க. பொதுவா சூரியன் 6ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்தா அவங்க வீடு கட்டி வாடகைக்கு நிறைய விடுவாங்களாம். ஏன்னா 4ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் வருமான பாவம். அப்ப சூரியன் அவருக்கு குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வீடு கட்டி நிறைய கோயம்புத்தூர்ல ஒரு 10-15 வீடுக்கு மேல அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டு அது வாடகை 1 லட்சம் ரூபாய் இருக்கு. நிறைய சம்பாரிச்சுட்டு வீட்டு வாடகை வரும். சூரியன் தான் வீட்டு வாடகை. கல்யாண மண்டபம் அப்பார்ட்மெண்ட் நிறைய 4ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்ளும் போது அதுவும் 4ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்ட வீட்டு வாடகை வரும். சரி, இவர் என்னோட ஜாதகம் பார்க்கும்போது இவர் யாரு என்னன்னு தெரியாது. இவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு எண்ணமே கிடையாது. எப்படி சினிமா ஒரு சினிமா நடிக்கிற சாதாரண மனிதன். நம்ம இந்த கூட்டத்தில் கூட ஒருத்தருக்க அந்த யோகம்னு ஒன்று இருந்தா சினிமா நடிக்கலாம். சினிமா நடிக்கணும்னா உங்களுக்கு 3-9-12 தொடர்பு இருந்தால் சினிமா சங்கீதத்தில் வந்துடுவாங்க. 3-9-12. இப்ப இந்த குரு 3ல இருக்கிறார். 9ஆம் பாவத்தை இந்த ஜாதகம் 9ஆம் பாவத்தை பார்க்கிறார். 12ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். இந்த சனி சந்திரன் பரிவர்த்தனை இந்த செவ்வாய் சந்திரகாண்டது. 3-9-12 ராகு தொடர்பு. இதனால இந்த ஜாதகன் சினிமா நடிக்கணும்னு சொன்னேன். ஆனா இப்ப 2 படத்துல பிரபலமான படத்துல நடிக்கிறார். நடிச்சுட்டு ஒரு படம் நடிச்சு 8ஆவது மாசம் ரிலீஸ் ஆகும் போது இப்போ ஒரு படத்துல நடிச்சுட்டு ஃபேமஸ். இந்த மாதிரி இந்த இவர் எனக்கு ஜாதகம் இவர் பார்ப்பாருன்னா தெரியாது. எனக்கு ஒரு ஜாதகத்தை போன் பண்ணி எனக்கு ஜாதகம் சொல்லுங்க அப்படின்னாரு. ஜாதகம் சொன்னேன். அதுக்கப்புறமே சொன்னாரு எனக்கு சுகநாடியெல்லாம் முழுசா சொல்லி கொடுங்க அப்படின்னு. இப்போ ஒரு 1.5 ஆண்டு காலமாக சுகநாடியல் முழுசா சோசியங்கிறது இப்ப சுகநாடியல் தான் சொல்லிட்டு வர. இவரை அறிமுகப்படுத்தி இவர்கிட்ட ஜாதகம் பாரு, ஜாதகத்தை கேளு, இதை பத்தி கேள்வி சொன்னது திருப்பூர்ல இருக்கிற கனி ராஜசேகரன் சொன்னாராம். ஆமா, அப்புறமேல இந்த ஜாதகனம் பேர் சொல்லுவாங்க. இந்த ஜாதகனம் சத்தியகுருவம் ஒரே மேடையில் உட்காந்துருந்தாங்க ஒரு மீட்டிங்ல. அப்ப நான் அந்த வீடியோ பார்த்துட்டு அவருக்கு போன் பண்ணேன். பக்கத்துல சத்தியகுரு பேசினாரு. ஐயா நான் பார்த்ததில் அவர் யாரு என்னன்னே தெரியாது. ரமேஷ், நான் மீட்டிங்களுக்கு அப்புறம் பேசுறேன். அப்ப சத்திகுரு உடனே போன் பண்ண சொல்லி சத்திக்கு நம்பர் கொடுத்து பேசுங்க அப்படின்னு. அப்ப இவருடைய ஜாதகத்தை சத்திக்கிட்டும் சொல்லிக்கிறார். அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை கொடுத்தாங்கன்னா அவருக்கு என்ன நடக்க போகுது, என்ன கர்மா, என்ன செய்ய போகுது, இதை திசாபுத்தி வச்சுதான் சொல்லணும்னா திசாபுத்தி வச்சு நீங்க சொல்லுங்க. திசாபுத்தி இல்லாத 100கணக்கான பதில் இருக்கு. அப்ப சொல்லுங்க. இப்ப 5ஆம் பாவம் 11ஆம் பாவம் இந்த பாவத்துல காரகத்துல நீ எடுத்துப்பீங்கன்னு சொல்ல. 5ஆம் பாவம் தான் ஒரு குழந்தை எடுத்து முத்தம் கொடுக்கக்கூடிய பாவம். அன்பு, பாசம், ரொம்ப நேசிக்கிறது. நான் இப்ப போன் பண்ணா கூட நான் அவர் என்ன கூட பேசணும். நல்ல குழந்தை இருந்தா கூப்பிடுவேன். குழந்தை இன்னைக்கு குழந்தை சொல்றேன். அவருக்கு 50 வயசு இருக்கும். குழந்தை தான் நான் பேசுவேன். 5ஆம் பாவங்கிறது ஒரு குழந்தை மேல வைக்கிற அன்பு, பாசம். 11ஆம் பாவம் என்பது ஒரு ஆணா இருந்தா பெண்ணு மேல வைக்கிற பாசம், பெண்ணா இருந்தா ஆண் மேல வைக்கிற பாசம். 2 பரிவர்த்தனை ஆயிடுச்சுங்களா? 2 பரிவர்த்தனை. இது என்ன வீடுன்னா கடகம், ராணி வீடு. ராணி வீடு அதுலயும் பாருங்க. அந்த படம் நடிக்கிறது கூட அவருக்கு ஒரு படத்துல வக்கீல ஒரு லேடி மும்பைல இருந்து கூட்டு வந்துக்கிறாங்க. அந்த வக்கீலுக்கு அசிஸ்டன்ட் வக்கீல். ஏன்னா ராணி இந்த வீடு ராணி வீடு. அப்ப பெண்கள் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க இவரை செல்லமா அன்னைக்கு அவரை நேசிக்கிறாங்க. இந்த 5-11 பரிவர்த்தனை
யாருக்கா இருந்தாலும் சரிங்க 5-11 பரிவர்த்தனை இருந்தா அவருக்கு இந்த ஊர் உலகம் ஃபுல்லா செல்லமா கொண்டாடுவாங்க. அவர் பேர் சொன்னா அவரை பார்த்தாத அவர் மேல பாசம் காட்டுவாங்க, அன்பு காட்டுவாங்க, அவரை ரொம்ப நேசிப்பாங்க. இன்னும் சொல்ல போனாங்க, சண்டை கோழின்னு ஒரு படம் எடுத்தார் லிங்குசாமின்னு. 20 அடிக்கு தான் அவர்களெல்லாம் பேச முடியுமா? 2 பேரும் ஒரே சேர்ல உட்காந்து ஒட்டுக்கா உட்காந்து ரொம்ப க்ளோஸா பேசுவாங்க. இந்த ஹரின்னு ஒரு சாமி படம் எடுத்தார்ல, அவர் அடுத்த மாசம் ஹரியின் படத்துலயும் நடிக்க போறார். ஃபேமஸான நடிகர். நான் சொன்னேன், உன் மேல அன்பு அதிகமா வச்சிருப்பாங்க. எவ்வளவு பெரிய நடிகர் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, உன்னை அன்பா தான் கொச்சாங்க. ராஜ மரியாதை கொடுக்குறான்னு இருக்கேன். அவருக்கு இந்த நான் சொல்றேன் டாப்பான டைரக்டர் கிட்டலாம் 20 அடி தள்ளிதான் கதாநாயகனே பேச முடியுமா? ஆனா பக்கத்தான் நெருங்கி உட்காந்து ஒரே ஒட்டுக்கா சாப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த பாசம் அன்பு கொடுக்கறது 5-11 பரிவர்த்தனை கண்டிப்பா கொடுப்பாங்கன்னா அப்படிதான் நடக்குதுங்கிறேன். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு திசா புத்தியிலே நீ வச்சு பாருங்க. திசா புத்தி இல்லாம இதெல்லாம் சொல்லலாம். அடுத்தது, ஒரு ஜாதகத்துல தீராத வியாதி ஒண்ணு வந்துருது. தீராத வியாதி. அந்த தீராத வியாதிகள் ஏற்பட்டு அவனுடைய சொத்தையே கம்பெனியில காலி பண்ணி அவங்க கூட இறந்துருவாங்க. நான் இதெல்லாம் நிறைய ஊர் உலகத்துல பார்த்துக்கிறோம். ஒருத்தர் மேட்டூர்ல ஒரு மில்லில் வேலையில் இருந்தார். அவர் மில்லில் வேலையை வந்து சம்பாரிச்சு அந்த வீதிக்கெல்லாம் வட்டி கொடுப்பாராம், நகரத்தெல்லாம் வாங்கி வைப்பாராம். அப்ப அவருக்கு ஒரு மரியாதை. அவர் வந்தா மில்லுக்கார் வராங்கன்னு தண்ணி பிடிக்கிற சண்டையில பைப்ல சண்டை போடுற பெண்கள் கூட மில்லுக்கார் வராங்கன்னு சொல்லி அடக்கமாயிக்கலாம். அப்படிப்பட்டவர் அவருடைய குழந்தை கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த அவர் சம்பாதிதெல்லாம் இழந்து இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் இப்படி ஒருத்தர் ரொம்ப டாப் லெவலில் இருக்கிறாங்க? இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, இப்ப இதெல்லாம் இது ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட சொல்லுங்க, எடுத்துட்டு இதை எழுதிட்டு வந்து இல்ல இதுக்கு இன்னும் விளக்கம் சொல்லிட்டு சொல்றேன் சொல்லட்டுமா? இப்ப ஒரு ஜாதகத்துல சூரியன் சக்தி சொன்னார்களா 3, 6, 10, 11 இருந்தா நல்ல யோகத்தை கொடுக்கும்னு, அது உங்க அந்த முறை வச்சுக்கோங்க. சூரியன் நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நேசம் அஸ்தகம் பெறக்கூடாது. சூரியன் யாருடைய நட்சத்திரத்துல இருக்குது? சுக்கிரன் நாள்ல இருக்குதா? சுக்கிரன் நேசம். நான் சொன்னேன், உங்க அப்பா உனக்கு ஒத்த பைசா கூட பலிதம் இல்லைன்னு, 10 காசு கூட பலிதமே இல்லைன்னு. ஆனா இருக்கிற இன்னுமே இருக்கிற அப்பாவோட பேசுறது இல்லை. அப்பாவால சொத்து பத்தி சம்பாதிக்கவே இல்லை. அப்பாவோடைய யோகமே இல்லை. ஒரு கிரகம் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எங்க அப்பனுக்கு எப்படி இருக்கும் என் ஜாதகத்துல, எங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும் என் ஜாதகத்துல அப்படின்னு கேட்டா, அந்த என்ன கேள்வி கேட்கிறான் அந்த கிரக காரகம். அவர் 2 நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 இருந்தாலும் பகை வீசம் அஸ்தகமானாலும் அதனால புண்ணியம் கிடைக்கன்னு சொல்லலாம். சூரியன் சுக்கரனால சுக்கரன் நேசா, தந்தையால் 10 காசு பிரயோசனம் இல்லை. இவர் வந்து இன்னைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் எடுத்துக்கிட்டா கூட ஒரு 10-15 கோடி சொத்து இருக்குது, நல்லா வசதி ஃபேமஸா இருக்கிறார். 10 காசு கூட அவங்க அப்பா கொடுத்ததில்ல, அப்பா சொத்து கிடையாது இவருக்கு. காரணம், ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா சூரியன் என்ற நட்சத்திராதிபதி நீசம் கூடாது. சூரியன் என்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8 12 பகை அஸ்தங்கம் நீசம் தரக்கூடாது. நீ எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கிரகம் நான் சொன்ன மாரி என்னுடைய ஜாதகத்தை வச்சு நான் ஜாதகம் பார்க்க போறேன். என் அண்ணன் தம்பிக்கு எப்படி நான் கேட்டேன்னா, செவ்வாய் எடுத்துங்க. செவ்வாய் என்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8 12 பகை நேசம் அஸ்தகமானாலும் சகோதரனுடைய ஒற்றுமை, சகோதரனுடைய ஒத்துழைப்பு சப்போர்ட் இருக்கான்னு சொல்லலாம், இல்லையே இருக்கலாம். அடுத்து இன்னொன்னுங்க, அதை எடுத்துட்டு போட்டா தான் உங்களுக்கு விளக்கமா தெரியும். நான் போடுற மாதிரிங்க, இப்படி இங்க ராகு இருக்குது, இங்க செவ்வாய் இருக்குது. ராகு இப்படி நோக்கி வரும், செவ்வாய் இப்படி நோக்கி வரும். ஒரே டிகிரியில செவ்வாய் ராகு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கீங்க. இப்ப இந்த எடுத்துட்டு போகலாம் அப்படி ஒரு மனசுல வச்சுங்க. ராகு இங்க செவ்வாய், செவ்வாய் இப்படி போகும், ராகு இப்படி போகும். 1 டிகிரியில இருந்தால் அவன் கூட பிறந்த அண்ணன் தம்பி இவனுக்கு சப்போர்ட் இருக்காது, ஒத்துழைமா தான் இருக்கும்.
சண்டை சச்சரவா இருப்பாங்க, அடிதடி போடுவாங்க. இவனுக்கு பூமியால் பலன் இல்லை. இப்ப நீ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்றாங்க. இந்த ரியல் எஸ்டேட் பண்றீங்கலாம் செவ்வாறாக 1 டிகிரி வைக்கிறவன் ரியல் எஸ்டேட் பண்ண முடியாது. நான் நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன், நிறைய ஆய்வு பண்ணி பார்த்துட்டேன். சரி, இது அமிஸ்துல பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல கூட இருக்கலாம். அமிஸ்துல பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல இருக்கலாம். அதுதான் எடுத்துட்டு போறேன்னு. ஒரே வீட்டுல கூட தேவையில்லை. அமிஸ்துல இல்ல அதான் கைவேணும் கோவில நிறுத்துரு. அமிஸ்துவங்க செவ்வா ராகு ஒரே வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல ஒவ்வொரு வீட்டுல இருந்தாலும் சரி, இது ஒரு வீட்டுல அது ஒரு வீட்டுல அப்படி மட்டும் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அமிஸ்துல நான் சொல்றேன், அது போட்டே சொல்றேன், அதே எடுத்து எல்லாமே எடுத்துட்டு போங்க. ஒரு குடும்பத்தை எதுவுமா அதிகமா அப்படிங்கிறது பாருங்க. ஒரே வீட்டுல கூட வேணாங்க. இப்ப ராகு இதை நோக்கி வரும், செவ்வாய் இதை நோக்கி தான் போவான். இப்படி ஒரு ஜாதகத்துல இருந்தால் அவன் கேன்சரால தான் இறப்பான். அது எந்த லக்கணம், எந்த ராசி, மற்ற கோயில் இருக்க வேண்டாம். இப்படி இருந்தா கேன்சரால தான் இறப்பான். அந்த கேன்சரால சொத்து பத்தி அத்தனையுமே கண்ணா இழந்துருவான். நிறைய நாட்டில் இருக்கிறாங்க மில்லி. இப்ப நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே 50 லட்சம் வச்சிருந்தாரு. இன்னைக்கெல்லாம் 50 கோடி இருக்கும். கம்பெனில எல்லாம் இழந்து இன்னைக்கு வந்து வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன். இப்ப இதை எடுத்துருங்க, அதுவும் ஒரு நாளைக்கு அப்படித்தான் ஆகும். அதெல்லாம் சொந்தக்காரர் தெரிஞ்சவங்க ஒட்டுமாக்குறாங்க. விடாத கருப்பு. இப்ப கேது சேவா இப்படி இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த உடம்புல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கட்டி இருக்கும். நிறைய இருந்தா கட்டி, ஏன் உடல்லயே வவுத்துக்குள்ளே கூட கட்டி ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. குறைஞ்சது 2 கிலோ 2.5 கிலோ அதுக்கு கட்டிக்கிறாங்க. நிறைய பேர் கட்டி இருக்கும், உடம்புல இருக்கும், உள்ள இருக்கும். இந்த மாதிரி கேது சேவா இருந்தால் அந்த மாதிரி அழுக்கு கட்டி உற்பத்தி ஆகி அந்த கட்டிக்காக செலவு செஞ்சு அவன் சொத்தியே இழந்து வாங்கலாம். இதை நீங்க ராசியில பார்க்க வேண்டாம். நவமத்துல அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவனுடைய ஜாதகத்தில் அவன் அனுபவிச்சே தீர்வான். மிகச்சிறந்த பாடம். நுணுக்கம் புரியாதவங்களுக்கு நவாம்சத்தை நீங்க பார்க்கும்போது எங்க ராகு இருந்தாலும், இங்க ராகு இருந்து இங்க செவ்வாய் இருந்தால் இந்த செவ்வாய் ராகு நோக்கி வரும், இந்த ராகு செவ்வாயை நோக்கி போகும். அவரது சொத்துக்கள் அந்திய காலத்தில் அழியும். ஆரம்ப காலத்தில் அல்ல, அந்திய காலத்தில் அழியும். செவ்வாய் ராகு சேர்ந்திருந்தா கேன்சர், செவ்வாய் சேர்ந்திருந்தா அழுக்கு கட்டிகள். அதே நவாம்சத்துல வந்து ராகு இங்க இருந்து செவ்வாய் இங்க இருந்தா சொத்து அழியாது. ராகு மேலோக்கி போயிடும், செவ்வாய் இங்கிட்டு வந்துடும். அப்ப சொத்து அழியாது. ஒரு குடும்பத்துல பல கோடி சொத்து குமியுது அப்படின்னா இந்த இடத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்தால் பல மடங்கு குமியும். இந்த இடத்துல கேது செவ்வாய் நவாம்சத்துல கேது செவ்வாய் சேர்க்கை இருந்தால் பல மடங்கு குமியும். இவர்களெல்லாம் சொத்த பூமி யோகம் அதிகமாக கிடைக்கும். இது மிக நல்ல நுணுக்கமாக கவனிச்சுக்குவீங்க. இப்போ கோச்சார செவ்வாய் இங்க இருக்கு, கேது இங்க இருக்கு. இந்த கேது இந்த செவ்வாயை விழுங்கும். ஏன்னா செவ்வாய் பல விழுந்து இருக்கு, கேது மேலோக்கி போகுது. இந்த கேது இந்த செவ்வாயை விழுங்கும். அப்ப எதிர்பார்க்கிற பலன் குறைவு. 2 கட்ட தாண்டி இருந்தா முழுக முடியாது. நவாம்சத்துல பார்க்கணும், அதே தெளிவா பார்க்கணும்னா இப்பதான் செவ்வாய் நுழைஞ்சிருக்கு. காலையில் பார்த்தா கூட்டு சொல்லி முடிச்சேன். செவ்வாய் இங்கே நுழைஞ்சிருக்கு, மகம் 1ஆம் பாத்து நுழைஞ்சிருக்கு. கேது எந்த சாத்திரம் தெரியல நினைக்குள்ள. 2 ராசி தள்ளி இருந்தா சொத்து அழியாது. 2 ராசி தள்ளாமல் ஒட்டி இருந்தா சொத்து அழியுது. ஆமா, விருச்சகத்திலையும் இந்த விருச்சகத்துல ராகு செவ்வாய் சேர்ந்திருந்தால் பல பூமி யோகம். அதே மாதிரி மகரத்துல செவ்வாய் சேர்ந்து தனியா வந்துருச்சு. அது சொன்னீங்கல்ல, ராகு செவ்வாய் தொகை மாதிரி இருந்துச்சுன்னா அதே வீட்டுக்கு டிகிரியே இல்ல. நீங்க இங்க ராகு இருக்கு, இங்க செவ்வாய் இருக்கு. ஒரு வீட்டு இருந்தா கூட மாறிதான் இருக்கல. அதுதான் போறாங்க எடுக்கிறான். அப்போ சொத்து அது வேணாம், அது மட்டும் போடுங்க. ஒரே
இது ஒட்டியில உனக்கு ஒரு இல்ல அண்ணா அதான் இதுதான் நான் பாருங்க இப்ப இதுலயே பேசு ஒரு ராசிக்கு இருந்தாலே பேசு சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகு இந்த போயிருச்சா செவ்வாய் இந்த வந்துருச்சுங்களா இங்க ராகு வந்து என்ன பண்ணுதுன்னா அனுசம் ஒன்னாம் பாத்துருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த கூட போயிருக்கு அது அடிச்சிருக்கும்ல சென்ட்ரலா சொல்லலாம் இல்லாட்டி போனா பூரா 4ஆம் மாதம் செவ்வா அதை சொல்றேன் இப்ப வந்து இந்த ராகு வந்து அனுசம் 1ஆம் பாதம் இப்ப இங்க இருக்குங்களா ராகு இந்த செவ்வாய் வந்து கேட்ட 2ஆம் பாதம் அப்ப இதுக்கு தொடர்பு இல்லை மாறிடுச்சா இப்படி மாறிட்டால் அவன் வசதியா இருப்பான் அவன் சொத்து அழியாது ஒரு கால் மாறாமல் இருங்க மாறாமல் இப்ப இது 1 டிகிரிக்குள்ள இருக்கணும் இப்ப இது வந்து அனுசம் 2ஆம் பாதத்துல இருக்குது வச்சுங்க சரி 1 டிகிரி வச்சுங்க சரி 3 டிகிரில இருந்து ராசி கட்டத்துல நவம்ச தூரமா இருக்கும் அது ஒரு கட்டம் தள்ளிவிடாதான் இதுதான் சொன்ன பாத்தீங்களா இங்க கேது இருந்தால் இது அழியாது அந்த கட்டி வராது அதுக்குதான் விளக்கம் இங்க இருந்தா வரும் அதுதான் அந்த ஒரே ராசியில ராகு செவ்வாய் இருக்குதா கேது செவ்வாய் இருக்குதா விலகிடுச்சான்னு பாத்துக்கணும் அத நவாம்சத்துல தான் அதோட மேல போட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் இதைத்தான் நாங்க கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி விதவிதமா இருக்குங்கிறது எங்களோட தீர்ப்புக்கமா சொல்லக்கூடியது ஒரு பாதத்துக்கு 3 டிகிரி ஒரு பாதத்துக்கு இருங்க நீ கம்ப்யூட்டர் சாதகம் முறையிடுச்சிங்க இப்ப மேசத்துல ஒரு கிரகம் இருக்குது 5 டிகிரி ஒரு கிரகம் இருக்குது 6 டிகிரில ஒரு கிரகம் இருக்குது 5 டிகிரில இருக்கிற கிரகம் யாரு 6 டிகிரில இருக்கிற கிரகம் யாருன்னு காட்டும் ஒரே பாதமாக இருக்கலாம் ஒரே நட்சத்திரமா இருக்கலாம் டிகிரி வாய்ஸா இருக்குது இத பார்த்து கண்டுபிடிக்கணுங்க இத கண்டிப்பா பார்த்து கண்டுபிடிக்கலாம் நீ ஒரு ஜாதகம்னா போடுங்க இந்த டிகிரியே எதுவும் வேண்டாம் ராசி போடுங்க இது விலகி இருக்குது இத்தனை டிகிரி தள்ளிக்கிறேன் சொல்றேன் அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்ப இந்த மாதிரி ராகும் செவ்வாயும் 1 டிகிரிகளை சம்பந்தப்பட்டு நவமத்துல இப்படி வரமாரி இருந்தால் அவன் கேன்சராலதான் சொத்தை இழப்பான் கேது இருந்தால் அவன் அழுகு கட்டியால இழப்பான் இது வந்து நீங்க 100% தேவையில்லை இதெல்லாம் இது சொல்லலாம் சரி அடுத்தது ராகு இங்க வரணும் இங்க வரணும் அதுதான் 3.5 டிகிரி கேட்டேன் அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்காங்க ஆனாலும் ஒண்ணுதான் அதுதான் தெளிவுபடுத்திட்டாரு இந்த மாதிரி ராகு இந்த பக்கம் போட்டு செவ்வாய் அந்த பக்கம் வரும்போது தொடும் புரிஞ்சுட்டீங்களா இப்படி போட்டு போகும்போது தொடாம இருக்கும் இல்லைங்களா ராகு இல்ல ராகு செவ்வாய் ஆட்சி போக வேணாம் நீங்க எதையாவது ஒன்ன சொல்லி சொன்னாலும் எங்களுக்கு புரியும் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு சார் இது தொடு சார் இது தொடும் புரியுதா சத்தியம் சார் எனக்கு தெரியும் சக்திவேலுக்கு வந்து சந்தேகம் பெருத்த சந்தேகம் ஆமா செவ்வாய் ஆட்சி இங்க போட்டுக்கலாம் இங்க போடுங்க சரி செவ்வாய் ராவை போடுங்க எப்படி போடணும் நேர் போத மேல விலகம் போட்டாதான் சொல்ல முடியும் செவ்வாய் மேல போடுங்க கீழே போடுங்க இப்படி போட்டுக்கலாம் இதுக்கு வெளியில வந்து இந்த ராகு மேல போட்டு செவ்வாய் கீழே போடுங்க அப்படியே இருக்க மாதிரி சார் எப்படி இருந்தாலும் சரி இந்த ராகும் இந்த செவ்வாயும் இடையில எத்தனை டிகிரிக்குன்னு பாருங்க 1 டிகிரியில இருந்தாலும் இப்ப புனர் பூசம் 4ஆம் பாதத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்க பூசம் 1ஆம் பாதத்துல ராகு இருக்குன்னு வச்சுங்க அப்ப தொடாத
நீங்க தான் சொல்றீங்களே இதை. 3 டிகிரி மாறி இருந்தாவே தோணும். ஒரு 2 பாதம் நான் சொல்லிருக்கேன். இல்ல புனர்பூசம் 4ஆம் பாதம் வேற இருங்க. புனர்பூசம் 4ஆம் பாதத்துல செவ்வாய், புனர்பூசம் 1ஆம் பாதத்துல ராகு. இந்த ராகு இந்த செவ்வாய் தொடும். இப்ப கேளுங்க, பலனை கேளுங்க. பலன் இல்ல. புனர்பூசம் 4ல 2 பேருமே இருக்காங்க. அம்சத்துல தான் இருக்குது, இல்ல ராசியில் இல்ல. அதுதான் சார் டச் ஆயிடுச்சு சார். எதுங்க? குரு உச்சம். புனர்பூசம் 4ஆம் பாதம் குரு உச்சம். நான் கேட்ட கேள்வி எப்படி இப்படி? நான் ஒரு பாதத்துல 3.20 டிகிரி இருக்குல்ல, ஆமா, அதெல்லாம் இங்க இந்த 3.20 டிகிரி வேரியேஷன் வித்தியாசம் இருக்குல்ல, ஆமா. அதை கேளுங்க. அது உங்களுக்கு ஐயா அதுதான் சார் சொல்லுது. இருங்க சத்யா சார், அது யோசிச்சுருங்க. சத்யவேல் சாருக்கு நான் விளக்கம் தரேன். இப்ப அவர் உங்களுக்கு இருங்க, இருங்க, பாருங்க, இங்க பாருங்க. அஸ்வினி 1ஆம் பாதம் 3 டிகிரி 20 கலை. ஆமா. கரெக்டா? 1 டிகிரி இது, இது 2வது டிகிரி, இது 3வது டிகிரி, இது 4வது டிகிரி. அஸ்வினி 1ஆம் பாதத்துக்கு அப்ப இந்த இதுல டிகிரி வாய்ஸ் வருதா? இந்த 1 டிகிரியில செவ்வாய் இருக்க, 2வது டிகிரியில ராகு இருந்தா அந்த ஜாதகம் அந்த நான் சொன்ன வியாதி வரும். அது கெடுக்கும் சார். போதுமா? ஒரு கால் ராகு இந்த அஸ்வினி 4வது டிகிரியில சரி 3க்கு. அதுக்கு என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ரொம்ப தூரம் இருக்குது இல்லையா, ஒரு அந்திம காலத்துல இருந்தா கெடுக்கும். ஆனா சடானு கெடுக்காது. ஆபரேஷன் பண்ணியோ மருத்துவ செலவு பண்ணியோ குறைச்சுக்குவான். உங்களுக்கு கேள்வி, இதே ராகு செவ்வாய் நவாம்சம் இங்கே இருக்கு. நீர் குத்தலால் இவருடைய வீடு நீர் குத்தலுக்கு ஆளாகும், நீர் குத்தலுக்கு பாதிப்படையும். புனர்பூசம் 4ஆம் பாதம் குரு உச்சாங்க. நீர் இருங்க பண்ணி ஒரு நிமிஷங்க. அவங்க சட்டத்தை பிடிச்சு பாருங்க. இல்ல சார் பண்ணி ஒரு நிமிஷம். சத்யா சார் இப்ப பாத்தீங்க 1 2 எடுத்தா மட்டும்தான் கெடுப்பலன். 3க்கு போனா கூட ஒரு தூரமா இருக்கும். அது அந்திம காலத்துல ஒரே பாதம். புனர்பூசம் 4ஆம் பாதம் 2 நான் ராகு அஸ்வினி 4ல இருக்குது, அஸ்வினி 1ல செவ்வாய் இருக்குது. தூரமா வரல அது ஒரு தேவைங்கிறாரு. என்ன ஒரு 3 டிகிரி 4 டிகிரி கட்டிட்டான், பாதிப்பு இருக்காது. உங்க இதுலயே சொல்றாரு ஒரு முருகன் அஸ்த நட்சத்திரம் சந்திர திசை ஒன்றும் பண்ணல. அடுத்து செவ்வாய் திசை. செவ்வாய் இங்க இருக்கிறார். செவ்வாய் எங்கன்னா பூராடம் 2, பூராடம் பூராடம் 2. அடுத்தது ராகு. ராகு இங்க என்ன பண்ணிருக்காருன்னா சித்திரை 2. ராகு வந்து ராசி வம்சத்தில் வருவார். இவர் வந்து சந்திரனிலே இருக்காரு. அஸ்த நட்சத்திரக்காரன். சந்திர திசை 3.5 வருடம் ஒன்றும் இப்ப பசங்க சொல்லுங்க. அதாவது என்னுடைய மகன் ஜாதகம் எனக்கு ஒரே வேண்டாம். ராசி வந்து கன்னி ராசி அஸ்தம். சந்திரமகா திசை 3 வருடம் நின்று பிறந்தாரு, அது ஒன்றும் செய்யவில்லை. அடுத்து செவ்வாய் திசை வந்தது. சந்திரன் அடுத்து செவ்வாய் மகா திசை. செவ்வாய் மகா திசை வந்த உடனே என்னுடைய மகனுக்கு பார்த்தா என்னுடைய தந்தை வாங்கின 8 ஏக்கர் வீடு வந்து பார்த்தீங்கன்னா விரைமானம். எப்போ விரைமானம்னா இந்த செவ்வாய் திசை வந்து செவ்வாய் திசை செல்புத்தல் ஒன்று பண்ணவில்லை. செவ்வாய் திசை ராகு புத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 ஏக்கர் வீடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஏன்னா ராகு இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அமுத்துவான் போய் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அமுத்தல் நான் போறேன். சரிங்களா?
செவ்வாய் ராகு அம்சத்தில் இருக்கு. ராகு அவ்வளோ அது எந்த மாதிரி இடத்துல இது வேலை செய்யல ஒரே மாதிரி வேலை செய்யல. அப்ப சொல்லுங்க முருகேஷ். சரிங்களா? ஆனா இது கரெக்டா இருக்கு. இது எங்களுடைய மகன் நட்சத்திரம் சந்திர மகாதத்துக்கு விட்டு கொஞ்சம் போக அடுத்து செவ்வாய் மகாதத்து செவ்வாய் வந்து அந்த ராகு வந்து ராகு பகவான் சித்திரை பூமிகாரன் சித்திரை நட்சத்திரம் வந்து 2ஆம் மாதத்துல வற்பக்கமா இருக்கிறார். சரிங்களா? செவ்வாய் திசை அமுக்கு நம்ம ராகுத்தை போகவும் கரெக்டாக செவ்வாய் திசையில் ராகுத்தில் வந்து 8 ஏக்கர் மறுபடியும் வீடு ஆசாரியாக கட்டினார் எங்கள் அப்பா. சரிங்களா? இது நடந்தது என்னுடைய பையனுக்கு. அவனுடைய பாட்டன் சொத்து கரெக்டாக கரெக்டாக வரிக்கிறோம். ஆனா என்னுடைய ஜாதகத்தில் என்னுடைய பாட்டன் சொத்துன்னு அப்படி எனக்கு வந்து செவ்வாய் நான் போறேன். இங்க இருக்கு. இங்க என்னது? இங்க செவ்வாய் செவ்வாய் என்ன ராகு இங்க இருக்க. சரிங்களா? ராகு வந்து 4ஆம் பேரே பார்ப்பார். ஆனா என்னுடைய பாட்டன் சொத்து வந்து பார்த்தீங்கன்னா கடுகாலம் கூட குட்டு கூட இல்லை கட்டாரு. சரிங்களா? ஏன்னா இந்த செவ்வாய் வானவர் எங்க அம்சத்துக்கு போறாருன்னு இங்க போறாரு, இந்த ராகு வந்து இங்க போறாரு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு இல்லாம எடுத்துட்டு போறாங்க. யாரும் போய் டச் பண்ண ராகு இருக்கிற இடத்துக்கு செவ்வாயோ செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு ராகுவோ போய் உட்கார்ந்தா பெரும்பாலும் பூமி இறைவாங்க. இப்ப பாத்தீங்களா, ராகு செவ்வாய் ஒண்ணு சேர்ந்தால் நீங்க அமிஷத்துல ஒண்ணு சேர்ந்தா ஒரு வீட்டுல இருந்தாலும் பக்கத்து வீட்டுல அதான் சொன்னேன், இங்க செவ்வாயும் இங்க ராகும் இருந்தால் அவன் சொத்தை கம்ப்ளீட்டா காலி பண்ணிடுவான். இப்ப முருகேசனுடைய மகனுடைய ஜாதகத்துல செவ்வாய் ராகு அமிஷத்துல ஒரே வீட்டுல இருக்குது, சொத்தெல்லாம் கம்ப்ளீட்டா காலி. இது திசபுத்தியே அவர் திசபுத்தி தான் சொன்னாரு. நாங்க திசபுத்தி இல்லைன்னா கூட சொல்லிப்போம் இது நடக்கும், இது அமைப்பு இப்படித்தான் அப்படின்னு. செவ்வாய் ராகு அமிஷத்துல ஒரு வீட்டுல இருந்தால் சொத்து போயிடும். ஏன்னா செவ்வாய் பூமிக்காராக. சொத்து போவோம் எப்ப போவான். இப்ப அவருடைய ஜாதகத்தை அதையும் ஜாதகத்தை போட்டு சொல்லிட்டார். செவ்வாய் திசை ராகு பத்தி கம்ப்ளீட்டா 8 ஏக்கரா போச்சு. ஆனா இவரு நடைமுறையில செவ்வாய் ராகு ஒன்று சேர்ந்த போயிருச்சு. எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அந்திம காலத்துல அந்த சொத்தை இந்த மாதிரி நோய் வந்து அழிச்சுதான் போகணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அப்படி அழியும். அது வந்து அந்திம காலத்திலயும் ஆகலாம். டச் வந்தா இந்த டச் நேர்கிட்ட டச் வருது இல்லையா, அப்ப திசைபுத்திலேயே வரலாம். அது எடுத்துங்க அப்படின்னு தான் எங்களுடைய சுகர்நாடி. இப்ப டைம் ஆயிடுச்சு, தலைவர் வந்து சொல்லிட்டார். அதனால இந்த நாமக்கல் மாவட்ட மாதாந்திர கருத்தரங்கத்துல சுகர்நாடி பத்தி இவ்வளவு அழகா போட்டு விலகி சொன்னதுக்கு அது வாய்ப்பு கொடுத்த தலைவருக்கும் செயலாளர் பொருளாளருக்கும் இதுவரைக்கும் அமைதியாக கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.